எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆழ்மனம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆழ்மனம் மனிதர்களாகிய நமக்கு எல்லாருக்குமே அந்த ஆழ்மனசு இருக்கும். ஸோ இந்த ஆழ்மனசோட வேலைன்னா உங்களை எல்லா சுச்சுவேஷனுமே உங்களை காப்பாற்றுறது தான் அந்த ஆழ்மனசோட வேலை. நிறைய ஐடியாஸ் தரும். நம்ம அதோட பேச்சை கேட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஏன் அந்த ஆழ்மனம் எல்லாருக்கும் அந்த அந்த தகவலை சொல்ல மாட்டேங்குது, ஏன் எல்லாருக்குமே அந்த குரல் கேட்க மாட்டேங்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட ஒரு இயர்ஃபோன் இருக்குது. ஒரு நார்மல் இயர்ஃபோன் மாட்டி நம்ம பாட்டு கேட்கக்கூடிய இயர்ஃபோன் இருக்குது. அந்த இயர்ஃபோன் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை காதில் மாட்டிட்டு நான் இப்போ பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சுத்தமாக கேட்காது. நான் ஹை வால்யூமத்தில் வச்சா தான் அந்த சவுண்டு கொஞ்சமாச்சும் கேட்கும். இப்போ அதே நான் இயர்ஃபோனை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காதில் மாட்டிட்டு இப்போ நான் லைட் சவுண்டு வச்சாலுமே எனக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இப்போ நம்ம ஆழ் மனசுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாமல் நிறைய டேட்டாஸை உள்ளே வாங்கினால நம்ம ஆழ் மனதால் பேசுகிறத நம்ம கேட்க மாட்டேங்குது. நிறைய டேட்டாஸ் உள்ளே வச்சுருக்கோம், தேவையில்லாத டேட்டாஸு. அது என்ன டேட்டாஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்களை பார்க்குறது. அது நான் சில விஷயம் பேர் சொல்ல விரும்பல. நிறைய இந்த சேனலில் வரக்கூடிய சில சம்மந்தமே இல்லாத விஷயங்கள், அடுத்தவங்க பிரச்சனையை கேட்டுட்டு இருக்குது, குடும்ப பிரச்சனையை பார்க்குறது. அப்புறம் நமக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நிறைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம லைஃபுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய கேட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாத நிறைய ஆட்கள் நம்ம வச்சு சுற்றிட்டு இருப்போம். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும், சொந்த வீடு கட்டணும், வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க கூட சுற்றுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு நமக்கு சோம்பேறிகளாக இருப்பானுங்க. இல்லைனா அது மட்டத்தட்டுற ஆட்களை நீங்கள் கூட வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஆள் மனசு சொல்கிறது கேட்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் தேவையில்லாத ஆட்கள் கூடயே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் முடிவெடுப்பீங்க? இப்போ உங்கள் ஆள் மனசு சொல்லுது, இந்த மாதிரி நீ ஒரு சொந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி வாங்கி நீ சொந்த தொழில் பண்ண ஆரம்பின்னு சொல்லும். இப்போ கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் லாஸ் ஆகி போச்சு, நீ என்ன பண்ணுவ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லை, நீ பாட்டுக்கு சும்மா ஏதாவது வேலைக்கு போ அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இந்த டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம அடி வாங்கிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம தேவையில்லாம நிறைய டேட்டாஸை நம்ம உள்ளே வச்சுருக்கோம். அதை நம்ம குறைச்சிடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆள் மனசு சொல்கிறது கேட்கலாம். இப்போ நம்ம ஆள் மனசை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, எல்லாருக்குமே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற ஆக்டிவேஷன் எப்படின்னா, நம்ம அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இப்போ நான் இயர்ஃபோன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதேமாதிரி நம்ம எப்படி டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஆள் மனசை ரொம்ப ஆக்டிவேட்டாக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களை காம் மட்டும் அதாவது உங்களே நீங்கள் கவனிக்கலாம். ஸோ நம்மளோட உடம்பை நம்ம கவனிக்கிறது மூலிமா நம்ம ஆழ்மனை நல்ல ஆக்டிவேட் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமானது. மெடிடேஷன் கம்பல்சரி. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க மெடிடேட் பண்ணுங்கள். ஏன் மெடிடேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, உங்கள் மனம் கொஞ்சம் சாந்தம் அடைய மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும், ஆழ்மனம் சொல்கிறத தகவல் ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். ஸோ இது ஒரு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் லைஃப்பை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆழ்மனம் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்கும். ஸோ இதுதான் ஆழ்மனத்தை நீங்கள் எப்படி சூப்பராக வச்சுக்கிறதுன்றது.